வணக்கம். இந்த வீடியோவில் ரொம்பவே ஈஸியான ரொம்பவே கலர்ஃபுல்லான டிஷ்யூ பேப்பர் வச்சு ஒரு ஃப்ளவர்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு டிஷ்யூ பேப்பர் மட்டும் இருந்தால் போதும். நான் இன்னைக்கு வந்து பிங்க் கலரில் ஸ்கொயர் ஷேப்பில் வந்து 4 டிஷ்யூ பேப்பர் எடுத்திருக்கேன். இதை ஒன்று மேலே ஒன்று வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதை பாதியாக மடிச்சுக்கோங்க. ட்ரையாங்கிள் மாதிரி கிடைக்கும். அதை மறுபடியும் இப்படி க்ராஸாக மடிச்சுக்கணும். மறுபடியும் ட்ரையாங்கிள் கிடைக்கும். அதை மறுபடியும் ஒரு தடவை மடிச்சுக்கணும். ஸோ மொத்தமாக 3 தடவை மடிச்சுக்கணும். இதை மடிச்சுட்டு அந்த மடித்த பக்கம் வந்து உங்களோட லெஃப்ட் சைடில் வச்சுட்டு ஓப்பனாக இருக்கிறது சைட்லேயும் மேலேயும் இருக்கிற மாதிரி வச்சு இந்த மாதிரி ஷார்ப்பாக ஒரு பெட்டல் மாதிரி வரைஞ்சிக்கணும். பென்சிலில் வந்து ஃபஸ்ட்டு அவுட்லைன் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். நான் எடுத்துருக்கிற ஸ்கொயர் சைஸ் பேப்பரோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7 சென்டிமீட்டர் பை 7 சென்டிமீட்டர். ஸோ இது ஒரு மீடியம் சைஸ் ஃப்ளவர் கிடைக்கும். உங்களுக்கு வந்து சின்னதாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் சின்னதாக எடுத்துக்கோங்க, பெருசாக வேணால் பெருசாக எடுத்துக்கோங்க. இதை கட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு பிரித்தோம்னா இந்த மாதிரி 4 ஃப்ளவர்ஸ் கிடைக்கும். மாதிரி 4 இருக்குது. இது தனியாக வச்சிடலாம். மறுபடியும் அதே 7 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஷேப்பில் வந்து நான் எடுத்திருக்கேன். இதையும் அதே மாதிரியே 3 தடவை இப்படி மடிச்சுக்கணும். ஸோ ஓப்பனாக இருக்கிற பக்கம் ரைட் சைட்லேயே மேலேயும் இருக்கிற மாதிரி வச்சுட்டு அந்த பெட்டலோட சைஸை வந்து இப்போ கொஞ்சம் சின்னதாக வரைஞ்சிக்கணும், போன தடவை வரைஞ்சதை விட. அதையும் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். இதை பிரிச்சிங்கன்னா இதுலேயும் 4 ஃப்ளவர்ஸ் இருக்கும். ஏற்கனவே நம்ம பண்ணது வந்து கொஞ்சம் பெரிய சைஸு, இப்போ ரெண்டாவது பண்ணது அதோட சின்ன சைஸு. ஃபஸ்ட்டு பெரிய சைஸை வந்து இப்படி ஒன்று மேலே ஒன்று அப்படியே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த பெட்டலோட முன்னாடி வச்சதோட கேப்பில் வந்து இந்த பெட்டல்ஸ் வந்து ஃபில் ஆகுற மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து ஃப்ளவர் வந்து நல்லா பார்க்குறதுக்கு அடர்த்தியாக இருக்கும். இப்போ 4 பெரிய சைஸ் ஃப்ளவர்ஸையும் வச்சாச்சு. உள்ளே வந்து குட்டியாக கட் பண்ணோம் இல்லையா ரெண்டாவது தடவை, அதை வந்து ஒன்று மேலே ஒன்று அதையும் அதே மாதிரியே முன்னாடி வச்ச பெட்டலுக்கு உள்ள கேப்பில் அடுத்ததை வைக்கணும். இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா ஒரே மாதிரி சென்டரில் இருக்க மாதிரி வச்சுட்டு இது மொத்தமாக சேர்த்து பிடிச்சிட்டு ஸ்டேப்லரை நடுவில் நல்லா போட்டுருங்க. அதோட சென்டரில் கரெக்டாக ஸ்டேப்லர் போட்டோம்னா எல்லாமே ஒன்றா நின்றுக்கும். இப்போ இது ஒவ்வொரு ஃப்ளவரையாக இப்படி எடுத்து நம்ம இப்படி லைட்டாக இப்படி நல்லா இப்படி கொண்டு வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். இது ஒன்று ஒன்றா நம்ம பண்ண பண்ண அழகாக ஃப்ளவர் வந்து ஃபார்ம் ஆகிட்டு வர்றது நல்லா தெரியும். இது வந்து நீங்கள் எந்த சைஸில் வேணாலும் பண்ணலாம், எந்த கலரில் வேணாலும் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய பண்ணி நீங்கள் வந்து டெக்கரேஷனுக்கெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டாச்சு. அதுக்கப்புறம் லேசாக அப்படியே விரித்து விட்டுருங்க. அவ்வளோதான். எவ்வளோ ஈஸியாக ரொம்ப அழகான ஒரு பேப்பர் ஃப்ளவர் பண்ணோம். நீங்களும் இந்த கிராஃப்டை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய கிராஃப்ட் வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.